குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்கமாக எழுந்தருளி இந்த சிந்தனை உரையை நன்றாக நடத்தி கொடுக்குமாறு வேண்டுகிறேன். இன்னைக்கு எண்ணத்தின் சிறப்பை பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். எண்ணம் தான் அனைத்துமே. எண்ணத்துக்கு அப்பா ஒன்றுமே இல்லை. நன்மையும் தீமையும் எண்ணத்துக்குள்ளே, சிறிதும் பெரிதும் எண்ணத்துக்குள்ளே, வெற்றியும் தோல்வியும் எண்ணத்துக்குள்ளே தான். பிரபஞ்சமும் இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம் தான் உயர்வானது. இன்பமோ துன்பமோ எண்ணத்திற்கு அப்பால் இல்லை. எல்லா செயல்களும் எண்ணத்தில் இருந்துதான் உருவாகிறது. எனவே நம் வாழ்வில் எண்ணங்களே பிரதானம். எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணத்தில் உயர்வு வேண்டும். எண்ணமற்ற நிலையில் இறைவன் பேசுவான். இந்த எண்ணம் தான் அனைத்துக்குமே மூலமாக இருக்கிறது. அதுலதான் அந்த நன்மை தீமை எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கிடுது. அந்த வெற்றி தோல்வி எல்லாத்துக்குமே எண்ணங்கள் தான் காரணமாகிறது. எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே உயர்வானதும் கூட. எண்ணங்கள் எங்கிருந்து உருவாகுதுன்னா மனதிலிருந்து தான் உருவாகுது. எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சிற்பி. அந்த மனம் எங்க இருக்குன்னு கேட்டா அதுதான் அந்த ஜீவகாந்த அலை. அந்த ஜீவகாந்தம்ன்றது என்னன்னு கேட்டா உயிர் துகள்களிலிருந்து வரக்கூடிய இறை துகள்கள் தான் ஜீவகாந்தம். அப்படின்னு எடுத்துட்டா நம்ம சுத்த வெளியில தான், சுத்த வெளி தண்ணீருக்கும் சூழ்ந்தெழுக்கும் ஆற்றலால் தன்னை தானே இறுக்கிக் கொண்டு இறை துகளாகிறது. அந்த இறை துகள் தான் சுத்தவெளியின் சூழ்ந்த அழுத்தத்தால் சூழ்ந்து விண்ணாகிறது. அந்த விண்ணு தான் பஞ்சபூதங்கள் ஆகிறது. அந்த பஞ்சபூதங்கள் தான் ஒரு சரியான கூட்டமைப்புல ஓரறிவு தாவரத்திலிருந்து 6வது அறிவு மனிதனாக வந்துள்ளோம். அந்த உடலில் உள்ள உயிர் ஒரு தனித்து இயங்குகிறது உடல் முழுவதும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த காந்தம் தான் மனமாகவும் அதுதான் எண்ணமாகவும் வருகிறது. இப்ப மகரிஷனுடைய ஒரு அழகான பாடலை பார்க்கலாம். எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும்போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும். அதுதான் எண்ணம் தான். எண்ணத்தில் இருந்து தான் அந்த முத்தொழில்கள் எண்ணம் சொல் செயல்ன்றது பிறக்குது. இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே. நம்ம முகத்திலேயே அந்த நவரசங்களை காணலாம். அந்த விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எல்லாமே அந்த அகத்துல என்ன இருக்கோ அது முகத்துல தெரியும்வாங்க. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்தும் இதே பெட்டி. நம்ம ஓரறிவு தாவரத்திலிருந்து, அதாவது 2வது அறிவிலிருந்து கரு உருவாகிடுச்சு. இன்று வரையும் நம்ம செய்த அத்தனை பதிவுகளும் இந்த கருமையத்துல நமக்கு ரகசியமாக அமர்ந்துள்ளது. எண்ணமே இல்லை எனில் எதுவுமே இல்லை. எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை. எண்ணம் இல்லைன்னா நம்ம இந்த வாழ்க்கைன்ற வாழணுன்ற அந்த அவசியமும் இருக்காது. எண்ணத்துக்கு அப்பால் இறைவனோடு ஒன்றி விடுவோம். சம ஆதி நிலை. இப்ப எண்ணம்னா என்னன்னு பார்ப்போம். மனதில் ஏற்படும் செயலோ பொருளோ காலம் தூரம் பருமன் வேகம் என்ற 4 பரிமாண அளவுகளை கொண்டுள்ளது. என்னன்னா ஒரு பிற பொருளோடு நபரோடு தொடர்பு கொள்ளும் போது முன்பெற்ற அனுபவத்தை ஒப்பிட்டு பார்த்தல் தான், அதை கணித்தல் தான் எண்ணம்னு சொல்றது. ஒரு இயக்கத்துக்கும் மற்றொரு இயக்கத்துக்கும் நடுவில் உள்ள தூரம் தான் தூரம். ஒரு இயக்கம் நடைபெறுகின்ற அந்த எடுத்துக்கொள்ளும் நேரம் தான் காலம். அந்த ஒரு இயக்கம் நடைபெறும்
அந்த வேகம் அளவுதான் வேகம். ஒரு இயக்கம் இயங்க ஒரு இடம் தேவை, அதுதான் பருமன். அந்த காலம், தூரம், பருமன், வேகன்ற முறையில தான் எண்ணங்களை கணித்து அறியலாம். இப்போ எண்ணம் செயல்படும் விதத்தை பார்ப்போம். எண்ணத்தின் சக்தி இயல்பு அருந்திடில் எண்ணம் பிறக்கும் இடமும் விளங்கும். எண்ணம் பிறக்கும் இடத்தை தெரிஞ்சுக்கணும்னா எண்ணத்தினுடைய சக்தி, அதான் அந்த காலம், தூரம், பருமன், வேகன்ற அந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய இயல்பையும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த எண்ணம் பிறக்கும் இடம் நமக்கு தெரியும். இந்த எண்ணம் நல்ல எண்ணம், தீய எண்ணம்னு இருக்குது. அந்த நல்ல எண்ணம் தான் உயர்ந்த எண்ணம். அதுக்கு அழகா மகரிஷி ஐயா ஒரு டெபினேஷன் கொடுத்துள்ளார். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ மனதிற்கோ உணர்ச்சிக்கோ உடலுக்கோ அந்த துன்பம் தராத நிலைதான் ஒழுக்கம்ன்றது. அதுதான் நல்ல எண்ணம். அதே தீய எண்ணம் எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் துன்பம் தருபவை. இதை தான் நம்ம இரண்டொழுக்க பண்பாடுல ரொம்ப அழகா மகரிஷி நமக்கு, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன்னு ரொம்ப அழகா கொடுத்துள்ளார். அந்த 5 ஒழுக்க பண்பாடையே 2 ஒழுக்க பண்பாடா சுருக்கி கொடுத்துள்ளார். அந்த தீய எண்ணம்ன்றது 6 தீய குணங்களாக மாறிடும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்னு மாறிடும். அதை சிறப்பா மாத்தணும்னா அந்த எண்ணத்தை மனம் விரிந்த நிலைக்கு வரணும். அந்த விரிந்த நிலைக்கு வரணும்னா நம்ம அகத்தவம், அகத்தாய்வு நல்லா செய்து அதோடு கூட நம்மளுடைய உடற்பயிற்சி, காயக்கல்பம்ன்ற உயிருக்கான பயிற்சியை, தியானத்தை நல்லா செய்து நம்ம மனதை நல்ல விரிந்த நிலையில் வச்சுட்டோம்னா அந்த உயர்ந்த எண்ணங்கள் தோன்றும். அப்போ இந்த 6 விதமான அந்த தீய குணங்கள் நிறைமனமா, பொறுமையா, ஈகையா, கற்பு நெறியா, நேர்நிறை உணர்வாக, மன்னிப்பு, இப்படியா மாறும். அதுக்கு தான் நமக்கு 9 வகையான தியானத்தை கொடுத்துள்ளார். ஆக்கினை, துரியம்ன்ற அந்த பேசிக் சாந்தின்ற தவத்தையும், அதோட கூட நமக்கு துரியாதீதம், பஞ்சேந்திரியம், 9 மையம்னு அந்த 9 வகையான தியானத்தை நமக்கு கொடுத்து நம்மளுடைய அந்த நல்ல உயர்ந்த எண்ணங்களா மாத்திக்கணும்னு மகரிஷி ஐயா சொல்லியிருக்காரு. இப்போ பாரதியாருடைய ஒரு கவிதையை பார்ப்போம். எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். பாரதியார் ரொம்ப அழகா நமக்கு கொடுத்துள்ளார். அதை ஒரு கதையில லிங்க் பண்ணி நான் கடைசியா சொல்றேன். இப்போ குறளை எடுத்துட்டா திருவள்ளுவர் எண்ணியாங்கு எய்துவ எண்ணி யார் திண்ணியராக பெறின். அதாவது திண்ணிய நெஞ்சம் இருந்தா எண்ணியதே எண்ணியபடி எடுத்துரைக்கலாம். அதற்கான ஒரு கதை தான். ஒரு நாள் புத்தர் மகா சபையில பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அதை அனைவரும் அந்த சத்சங்கத்தில் அவருடைய பேச்சில் லயித்து இருந்தார்கள். எதிலே அமர்ந்திருந்த ஒருவர் மட்டும் தன் கட்டை விரலை அசைத்து கொண்டே இருந்தார். இதனை புத்தர் பார்த்தார். அப்போது விரல் அசைவு ஆடுவது நிறுத்தவில்லை. ஆனா உடனே புத்தர் அவரை கூப்பிட்டு, ஏன் இந்த கட்டை விரல் அசைது என்று கேட்கிறார். அவர், எனக்கு தெரியல, நீங்க இங்க நல்ல கருத்துக்களை எடுத்து உரைச்சிட்டு இருக்கீங்க கேட்கும்போது, இல்ல நீ கவனி, அந்த விரலை கவனி, அது நிற்கும்ன்றாரு. உடனே அவர் அந்த விரலை அந்த மனதால நினைக்கிறாரு. அந்த விரல் அசைவு நின்று விட்டது. நெல் கவனி. இதைதான் நம்ம மகரிஷி ஐயா நமக்கு குண்டலினி யோகத்துல ஆக்கணையில உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்யுங்கன்னு, துரியத்துல நமக்கு அதாவது ஒடுங்கி உயிராக கவனிங்கன்னு சொல்லியிருக்காரு. துரியாதீதத்துல நம்ம சம ஆதி நிலை நமக்கு தவங்கள் ரொம்ப அழகா கொடுத்துள்ளார். அதான் திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அந்த உயிர் மேல் மனம் வைத்து தவம் செய்ய செய்ய
நமக்கு அறிவு விளக்கத்துக்கு வரும். அதுக்கான ஒரு கதை தான் இது. மனம்தான் மனித வாழ்க்கையினுடைய விளைநிலம். மனத்தின் தன்மை எதுவோ அதுதான் மனிதனுடைய தன்மை. நம்ம எண்ணிய எண்ணங்கள், சொல், செயல் எல்லாத்துக்குமே இந்த மனம்தான் காரணம். அதை தான் விளைநிலம் சொல்றாங்க. அதனுடைய தன்மை எப்படியோ அப்படிதான் கேரக்டர்ஸ் அமையும். அதை தான் 2 நிலையில சொல்லியிருக்காரு. உணர்வு, உணர்ச்சின்னு சொல்லியிருக்காரு. இப்ப உணர்வுன்னு எடுத்துக்கிட்டா, நம்ம ஐயா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அனைத்தையும் உணர்ந்தார்கள். அதாவது சுத்தவெளியே உணர்ந்து, சுத்தவெளிதான் தெய்வம்ன்றதையும் உணர்ந்து, தன்னுடைய வாழ்க்கையே ஒரு எக்ஸ்பீரிமெண்டா எடுத்துக்கிட்டு ஒன்னொன்னுத்தையும் தான் உணர்ந்ததை தான் அவரு வேதாத்திரிய கருத்தா நமக்கு வெளியிட்டுள்ளார். அவர் சொல்லாத ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் ஜூஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் லெவல்ல கொடுத்துட்டாரு. நம்ம அதன்படி நடக்கிறது தான் நம்மளுடைய கடமை. அத அவங்க உணர்வு நிலையில் உள்ளவர்கள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள்லாம். அந்த உணர்ச்சி நிலை மாறணும்னா நம்ம தினமும் நன்றாக பயிற்சி செய்து நம்ம அகத்தவத்துல மேலும் மேலும் மனதை ஒடுக்கி நின்று அறிவு விளக்கத்துக்கு வரும்போதுதான் நம்ம அதுக்கான ஒரு அரிய தொண்டை நமக்கு கொடுத்துள்ளார். தொண்டு செய்து கொண்டு வந்த வினைகளை கழிக்கலான்ற மாதிரி தொண்டு செய்யும் போது அந்த உணர்ச்சி நிலை மாறி உணர்வு நிலைக்கு வருவோம். ஏன்னா நாம் பயின்றதை நம்ம ஆசிரியராகிய நாம் அடுத்தவங்க சொல்லும் போதுதான் அந்த உணர்வு நிலைக்கு செல்கிறோம். உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையின் செயல்பாடும் இருந்தால் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாதுன்றதுக்கு ஒரு ராவணனுடைய கதைய சொல்ல இருக்கேன். அது கொடியவனே ஆனாலும்ன்ற தலைப்புல. போரில் ராமன் ராவணனை மாய்த்தார். அதை பாராட்ட லக்ஷ்மணனும் அனுமரும் ராமர் பாதம் பண்ணிதாங்க. அது ஒரு சம்பிரதாயம் தான். அந்த காலில் விழுந்து வணங்குவது அவரை பாராட்டுவதற்கு சமம். அவர்கள் இருவரையும் அணைத்து, ராவணன் ஒரு நல்ல வீரன், அறியாமையால் நிலம் விழுந்து கிடக்கிறான். அவருடைய அறியாமைன்ற எண்ணத்தால தான் இன்னைக்கு வீணாகி போனான் என்று ஒரு பெருமூச்சுடன் சொல்கிறார். உடனே இருவரும் திடுக்கிடுகிறார்கள். மனைவியை கவர்ந்து அநியாயம் செய்தவருக்கு இவர் இவ்வளவு பரிந்துரைக்கிறாரேன். மேலும் ராமன் தொடர்ந்து, ராவணன் எத்தகைய அறிவாளி தெரியுமா? எத்தகைய பேராற்றல் இருந்தால் இலங்கை சாம்ராஜ்யத்தையே இத்தனை ஆண்டு காலம் கோலாட்சி புரிந்து வந்திருப்பார். யாருக்கும் அடிமையாக விரும்பாத ஆண்மை மிக்கவர் அவர். துரதிர்ஷ்டவசமாக பெண்ணின் மோகத்திற்கு ஆளாகி பலியானார் அவரு. ஆனா அதை கைவிட்டு இருந்தா இந்த 30 தெய்வங்களும் 33 தேவர்களும் அவருக்கு உபச்சாரம் செய்திருப்பார்கள். அறியாமையால் ஆற்றலை தவறான பாதைக்கு வீணாகி விட்டானேன்னு. மேலும் அரக்கர் குலத்தில் அவர் பிறந்தாலும் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கினான். சிவபக்தன் ராவணனை பத்தி தொடர்ந்து சொல்றார். ஆனா லக்ஷ்மணன் என்ன பண்றாரு? அவன் ஆணவம் மிக்கவன், அலட்சியம் மிக்கவன் என கொந்தளிக்கிறார். ராமர் என்ன சொல்றாரு? அவர் மன்னிப்புக்கு உரியவர், மரணத்துக்கு உரியவர் அல்ல. தவறுகள் திருத்தப்பட வேண்டும், அதே மாதிரி குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோட்பாடு. லக்ஷ்மணனை பார்த்து நீ ராவனிடம் செல் என்று கூறுகிறார். லக்ஷ்மணன் ராவனை பார்க்க போறார். ராவணன் லக்ஷ்மணனை பார்த்து, பதவியும் அதிகாரமும் அகங்காரத்தை விளைவிக்கும் என்பதற்கு நான் ஒரு உதாரணம். பற்றற்று இருப்பதற்கு ஜனகர் உன் மாமன் உதாரணம். உன் அண்ணன் ராமன் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு கானகம் சென்றார். அது அவருடைய உயர்ந்த எண்ணம். அதுக்கு ஒரு உதாரணம் ராமர், உங்கள் அண்ணன். மேலும் நான் மக்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்லணும்னு யாகம் நடத்தலான்னு இருந்தேன்.
அந்த நல்ல நோக்கம் செயல்பட்டு இருந்தால் இந்த தீய எண்ணம் ஏற்படாமல் இருந்திருக்கும். இருளை உருவாக்க தான் முடியாது, இருளை விலக்கி ஒளி இதயத்தை உணர்த்தலாம். அதாவது லக்ஷ்மணன் நினைக்கிறார், சேற்றில் முளைத்த செந்தாமரையாக ராவணனிடம் இவ்வளவு உயர்ந்த எண்ணமா இருக்கிறது என்று பெருமிதம் அடைகிறார். இந்த அறிவுரையை பெறதான் அண்ணன் ராவணனை பார்க்க சொன்னார் போல இருக்குன்னு புலங்கிதம் அடைகிறார். மேலும் நம்முடைய இந்திய ஜனாதிபதியும் முன்னாள் ஜனாதிபதியும் நம்முடைய விஞ்ஞானியுமாகிய அப்துல் கலாம் ஒரு ஸ்பீச்ல கரிகாலன் முடியாது என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் கல்லணை கிடையாது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நிற்க முடியாது என்று நம்ம மகாத்மா காந்தியும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைச்சிருந்தா இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடையாது. எனது குரு விக்ரம் சாராய் முடியாது என்று நினைத்திருந்தா செயற்கைக்கோள் ஏவுகணை இந்தியாவிலிருந்து விட்டு இருக்க முடியாது. இவர்கள் அனைவரும் சரித்திரம் படைத்தவர்களே. ஏன் நம் அப்துல் கலாம் ஐயாவும் சரித்திரம் படித்தவர்கள் தானே. மேலும் நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி நம்முடைய வேதாத்ரிய தத்துவத்தை அழகாக விளக்குகிறார். அவரும் சரித்திரம் படைத்தவர்கள் தானே. தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி 19வது சித்தர் என்ற நிலையில் உள்ளவர். அவர் அந்த இல்லறத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இல்லறத்துக்கு ஒரு டெபினேஷன் கொடுத்திருக்காரு. இல்லறமே நல்லறம். அந்த வாழ்க்கைன்றது ஒரு வண்டி, அதுக்கு 2 சக்கரம் இருக்கு. அதுதான் எண்ணம் செயல்ன்ற சக்கரம். அதுக்கு சரக்குகள் எதுன்னு கேட்டா இன்ப துன்பம். அதுக்கு விலாசம் எதுன்னு கேட்டா விழிப்பு நிலை. இப்போ அவரவர்கள் எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அந்த இன்பமோ துன்பமோ இல்ல அமைதி நிலையோ அந்த சரக்கை இறக்கிக்கலாம். மேலும் கணவன் மனைவியினுடைய உறவு எப்படி இருக்கும்னா, ஆண்டான் அடிமைன்ற உறவு இருக்கக்கூடாது, தொழிலாளி முதலாளின்ற உறவும் இருக்கக்கூடாது. அது தெய்வீக நட்பாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே நம்ம கர்மத்தை ஏற்றுதான் வந்திருக்கோம். அந்த வினைப்பதிவை கழிக்க தான் மனிதனாக உடல் எடுத்து வந்திருக்கிறோம். அதுக்கு நமக்கு இந்த பிளஸ் மைனஸ்ன்ற மாதிரி இந்த மின்சாரத்துல, அதாவது எர்த் அண்டு நியூட்ரல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி 2 பேரும் பிளஸ் மைனஸா இருந்தாதான் வினைப்பதிவை கழிக்க முடியும்ன்றதுக்கு ரொம்ப நம்ம இல்லறத்தை பத்தி ரொம்ப அழகா மகரிஷி ஐயா கொடுத்துருக்காரு. அதாவது நம்ம அமைதியா போனோம்னா, குடும்ப அமைதி தேவைன்னா நமக்கு அந்த 3 கருத்துக்களை கொடுத்துருக்காரு. அதாவது விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம்ன்றத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு எண்ணம் என்ற ஒரு கடிகாரம் ஓய்வில்லாமல் தினமும் உழைப்பதால் எல்லா இடங்களிலும் அது எங்க இருக்குன்னா உயரத்தில் இருக்கிறது. அதே மாதிரி உயர்ந்த எண்ணங்களும் அப்படிதான் உயரத்தில் உள்ளது. அடுத்து விதுரன் நீதியை மகாபாரதத்துல நிறைய சொல்லியிருக்காங்க. விதுரன் அந்த நீதியை திருதராஷ்டிரருக்கு ஒரு இரவில் 6 கருத்துக்களை அவர் உபதேசம் பண்ணியிருக்காரு. அது இப்போ நமக்கு இந்த நேரமின்மையால் அதை சொல்ல முடியல, சுருக்கமா சொல்லிட்டேன். அடுத்து நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூடுவாஞ்சேரியில பிறந்து நம்ம இந்த தமிழ்நாட்டில் தான் நம்ம லுங்கி வியாபாரம் செய்துட்டு இருந்தாரு. அவர் நல்ல நல்ல நிலைக்கு 2 கார் வச்சுட்டு அந்த 2 ஒரு காரை மக்களுக்கு, அதாவது உடல்நிலை சரியில்லைனாலும் பிரசவத்துக்கும், இன்னொரு காரை நமக்கு தொழிலுக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும் நிலையில அவர் வியாபாரத்தில் நலிந்து கடனுக்கு உட்பட்டாரு. அந்த நேரத்துல அந்த கடன் தீரணுன்ற ஒரு எண்ணத்தை போட்டாரு. அப்படி போடும்போது கடன் தீர்ந்தது, ஆனா சொத்துக்கெல்லாமே போயிடுச்சு. ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படவே இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நல்ல எண்ணம் எதை போட்டாலும் அந்த எண்ணத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணி கொண்டு இருங்க. அது அந்த
எண்ணத்துக்கு அழுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைவேறும். அந்த நல்ல எண்ணங்கள் தான் நல்ல செயலை உருவாக்கும். அதுக்கு ரொம்ப அழகா நமக்கு வாழ்க வளமுடன் என்ற ஒரு மந்திரத்தை அழகா கொடுத்துள்ளார். அதுக்கு அந்த எண்ணத்திற்கு எவ்வளவு வலு தெரியுங்களா? நேற்று ஒரு 5லிருந்து 6 வயது இருக்கும் அந்த பெண், அந்த பெண்ணுடைய குழந்தை, அவ வந்து மனவளக்கலையை சேர்ந்தவ தான். அவளுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஒரு வாய்ஸ் காலில் எங்கள் அஸ்தினாபுரம் அறக்கட்டளைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு மழலையில் அது வாய்ஸ் கால் கொடுத்துருக்கு. அதனுடைய எண்ணம் என்னன்னா, அவள் மன்றத்துக்கெல்லாம் வந்திருக்கா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் இந்த அஸ்தினாபுரம் அறக்கட்டளையில் இருக்கிற அனைவரும் வாழ்த்து போடும்போது அம்மாவுடைய உடல்நிலை சரியாகும்ன்ற ஒரு கருத்தில் தான் அந்த சின்ன குழந்தை அவர் மனதில் அவ்வளோ ஆழமாக அந்த வாழ்க வளமுடன்ற அந்த வார்த்தை பதிந்துள்ளது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தையே வாழ்த்தும் போது வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் நம்ம அந்த வாழ்த்து மந்திரத்தை அழகாக நமக்கு அளித்துள்ளார் வேதாத்ரி ஐயா. நல்லவையே எண்ணல் வேண்டும்ன்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். அது அரசன் மந்திரி அவங்க 2 பேரும் அந்த வீதி விழா போகிறாங்க யானையில். அந்த நேரத்தில் ஒரு சந்தன மரக்கட்டை இருக்கும் வியாபாரி கடைக்கு முன்னாடி போகும்போது அவரை பார்த்த உடனே அரசருக்கு என்ன தோணுச்சுன்னா, இவரை அப்படியே தூக்கிலிடணும் போல தோணுச்சு. உடனே அவர் மந்திரி கிட்ட சொல்கிறாரு, ஏன் இந்த எண்ணம் எனக்கு ஏற்பட்டதுன்னு. மந்திரி அப்போ பேசாமல் இருந்துட்டு மறுநாள் காலையில் அந்த சந்தன வியாபாரி கடைக்கு போயிட்டு அங்கே வியாபாரம் பண்ணுற மாதிரி அது எல்லாத்தையும் போய் பார்க்குறாரு. பார்த்து இது என்ன மரம், அது என்ன மரம்னு கேட்டு அவங்க எல்லா அந்த சந்தன மரத்தை விளக்கம் கூறி, ஐயா எல்லாரும் வராங்க ஐயா, எல்லாரும் பார்க்குறாங்க, இந்தந்த மரமானு கேட்டு அதை முகர்ந்து பார்த்து நல்லா இருக்குன்றாங்க. அதே டைமில் என்ன சொல்கிறாங்க, இது வியாபாரமே ஆகலை ஐயா, கேட்டுட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா, அரசர் கொஞ்ச நாளில் இறந்துருவாரு சொன்னாங்க. சரி, அப்படி இறந்துட்டாருன்னா அவருக்கு சந்தன மரக்கட்டை நிறைய தேவைப்படும். சரி, நம்ம இந்த கடன் தொல்லையிலேருந்து மீளலான்னு நினைக்கிறேன் ஐயான்னு சொல்லும்போது தான் அவர் உடனே திடுக்கிறாரு. ஓ, அரசருக்கு இந்த எண்ணம் தோன்றியதுக்கு இவருடைய எதிர்மறையான எண்ணம் தான் அவரை தாக்கியிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் சந்தன மரக்கட்டையில வாங்கிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அரசர்கிட்ட இந்த வியாபாரி கொடுத்ததா சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதை அவர் அன்பளிப்பாக ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த சந்தன வியாபாரிக்கு, ஓ இவ்வளோ நல்ல குணம் படைத்தவனையா நான் தூக்கிலிடணும்னு நினச்சேன், என்ன இது ஒரு தீய செயல், நமக்கு தீய எண்ணம் வந்துருச்சு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சில பொற்காசுகளை கொடுத்து அனுப்பிச்சு அவருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்கிறாரு. அதை எடுத்துகிட்டு போய் அமைச்சர் கொடுத்துட்டு வரும்போது தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, வியாபாரி, அடடா இவ்வளோ நல்ல உள்ளம் படைத்த நம்ம அரசரையா சாகணும்னு நினச்சோம், அவர் நல்லா இருக்கணும், இந்த தீய எண்ணம் நமக்கு வந்திருக்கக்கூடாது, இனிமேல் நல்ல எண்ணத்தையே நினைக்கணுன்ற மாதிரி 2 பேருக்கும் நடுவில் அந்த மந்திரி வந்து அந்த மனதின் திறத்தை மாத்துறாரு. நான் உயர்ந்த எண்ணமாக மாறணுன்றத சொல்கிறாரு. அதான் நல்லவையே எண்ணல் வேண்டும். நம்ம மகரிஷியும் அதை தான் சொல்கிறாரு, நல்ல எண்ணங்களே போடுங்க, தீய எண்ணங்கள் போடாதுங்க. தீய எண்ணம் இருந்தால் அதுக்கு சங்கல்பம் தெரிவித்து அது மேலும் வராத அளவுக்கு மேலும் மேலும் மேலடுக்கு பதிவுகள் போட 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 நல்ல எண்ணங்கள் போட தீய எண்ணம் வந்து எழுச்சி பெறாதுன்றாரு. மேலும் இன்னொரு கதையை சொல்கிறேன். நான் என்னும் நரகம், அந்த நான் என்னும் நரகம் அந்த எண்ணம் வரக்கூடாதுன்றாரு. ஏன்னா செல்வந்தர் என்ன செய்கிறாரு, ஒரு துறவியை பார்த்து சந்திக்கிறார். அவர் பெரிய பணக்காரர். துறவி கிட்ட என்ன சொல்றாரு, நான் மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கேன், அவங்க தங்குறதுக்கெல்லாம் சத்திரம் அமைச்சு கொடுத்துருக்கேன், அதே மாதிரி அந்த கோயில் பழைய கோயிலெல்லாம் சரிப்படுத்தி கொடுத்துருக்கேன், அந்த ஆன்மீக நூல் வந்து வெளிவர நிறைய உதவி பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நான் அன்னதானம் நிறைய செய்திருக்கேன், இப்படி
அவர் பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. ஆனா துறவி பேசாமல் இருக்காரு. ஐயா, நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க எதுவுமே பதில் சொல்லலையே, நான் இவ்வளவு செய்திருக்கேனே, எனக்கு சொர்க்கம் நிச்சயம் தானே என்றார். அவர் செய்த சேவையில் ஒரு சிறு ஆணவம் என்ற நஞ்சு கலந்து விட்டதே, அதை திருத்திக் கொண்டால் அதுதான் தொண்டு, அதுதான் சொர்க்கத்திற்கு சமம் ஆன்னு சொல்லிட்டு, அந்த நான் என்ற எண்ணம் உனக்கு வரக்கூடாது. ஏன்னா நம்ம வரும்போது எதையுமே கொண்டு வரல, பிறக்கும்போது போகும்போதும் இறக்கும் போதும் எதையும் எடுத்துட்டு போறது இல்லை, எல்லாமே இறைவனுடையதான். இந்த இறைவன் தான் எல்லாத்தையும் படைத்து காத்து அந்த அழித்தல் எல்லாமே, அந்த முத்தொழிலுமே அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இறைவன் இல்லாத இடமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வாடகை வீடாதான் வந்திருக்கோம் ஆன்றத அவருக்கு அறிவை உணர்த்துறார். அதை தான் இப்ப அதே பாரதியார் கவிதை சொல்றேன். எண்ணிய முடித்தல் வேண்டும். அந்த ராவணன் அவரு அந்த நல்ல எண்ணம் யாகம் வளர்த்தி மக்கள் முக்தி அடையணும்னு வளர்த்து இருந்தா அவருக்கு அந்த தீய எண்ணம் செயலுக்கு வந்திருக்காது. அதான் எண்ணியே முடித்தல் வேண்டும். அதே மாதிரி நல்லவையே எண்ணல் வேண்டும். அரசர் வியாபாரி, அவர் என்னதான் அவரு வியாபாரம் ஆகலைன்னாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் போட்டிருக்க கூடாது. அதனாலதான் அவருக்கு அரசருக்கு எதிர்மறையான எண்ணம் வந்தது. அதனால நல்லவையே எண்ணல் வேண்டும். அதே மாதிரி திண்ணிய நெஞ்சம் வேண்டும். அதுக்கு புத்தர் அவரு அந்த திண்ணிய நெஞ்சம் இருந்தாதான் உடனே அந்த நெல் கவனி என்ற சொல்லி மனதை அந்த இடத்துல நிறுத்த சொல்றார். அதே மாதிரி தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். செல்வந்தருக்கு துறவி இந்த அறிவை புகட்டுகிறார். வாழ்க வளமுடன். மேலும் பொன்மொழிகளை சொல்றேன். நம்ம மகரிஷி ஐயாவுடைய பொன்மொழிகள் தான். எண்ணத்தில் கவனமாய் இருங்கள், எண்ணம் தான் சொற்கள், சொல்லில் கவனமாய் இருங்கள், சொற்கள் தான் செயலாகின்றன, செயலில் கவனமாய் இருங்கள், செயல்கள் தான் பழக்கமாகின்றன, பழக்கத்தில் கவனமாய் இருங்கள், பழக்கம்தான் ஒழுக்கமாகின்றன, ஒழுக்கத்தில் கவனமாய் இருங்கள், ஒழுக்கம்தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது என்று மகரிஷி ஐயா அந்த உயர்ந்த தத்துவமா இதை கொடுத்துள்ளாரு. அவரவர் வாழ்க்கையின் சிற்பி தான் அவரவர் எண்ணங்களை. அதே மாதிரி அதை அவர் வாழ்ந்தும் காட்டி உள்ளார். எப்படின்னா மகான் மாதிரி வாழாம எளிய மனிதரா வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த ஒரு ஆசானாக விளங்கியுள்ளார். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய மகரிஷியுடைய கருத்துக்களையும் பயிற்சிகளையும் நம்முடைய எஸ்கேஎம் ஐயா, உலக சமுதாய சேவா சங்க தலைவர் எஸ்கேஎம் ஐயா இதை எல்லா பட்டி தொட்டுக்களுக்கும் இதை கொண்டு சென்று நம்முடைய தத்துவத்தை எல்லாத்துலேயும் விளக்கி எல்லாருக்கும் பயிற்சியை கொடுத்து அந்த தனி மனிதன் அமைதியிலிருந்து உலக அமைதி வரையும் கிடைக்கிறதுக்காக மகரிஷியினுடைய சிறந்த எண்ணமான உலக சமாதானம் அது கிடைக்க நம்மளுடைய அனைவரும் நம்ம தொண்டு செய்து கொண்டு வந்த வினையை கழிப்போம். அதாவது தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் குரு வழி நடந்து இந்த உலகுக்கு தொண்டாற்றி மகிழ்வோம்னு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. இன்னும் சொல்லணுமா ஐயா? ஒன்றும் இல்லைம்மா. சொல்றது